அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இன்று 20வது பகுதி ஜீவகாருண்யம். இறை அருள் தன்மையை அடைவதற்கு உண்மை நிலையில் நிலை பெற தன்னை உணர்ந்து எல்லாம் வல்ல சத்துப்பொருளை சித்தாக அனுபவித்து ஆனந்த நிலை பெற பூர்வ கண்ம வினைகள் நீங்க யோக இறை ரகசியங்கள் உணர மோட்ச வீட்டின் ஞான வீட்டின் அருள் வீட்டின் திறவுகோல் ஜீவகாருண்யமாகும். அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கு எல்லாம் ஜீவகாருண்யம்தான் கடவுள் வழிபாடு. ஜீவகாருண்யமே அனைத்து ஆன்மீக அனுபவங்களுக்கும் வழிகாட்டியாக உள்ளது. ஜீவர்களிடத்து தயவு, கருணை, அன்பு, உயிர் இரக்கம் ஜீவகாருண்யம். கொலை புலை தவிர்த்தல், அற்றார் அழிவசி தீர்த்தல் இரண்டும் ஜீவகாருண்யத்தின் 2 கண்கள். ஜீவகாருண்யத்தை செயல்முறைப்படுத்த சமரச சுத்த சன்மார்க்க சத்திய தர்மசாலையை அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஏற்படுத்தினார். இம்மையிலும் ஒருமையிலும் தர்மமாகிய சாலையில் நடந்தால் சத்திய ஞான சபையில் திரை நீங்கி ஜோதி தரிசனம் காணலாம். ஆகவேதான் சத்திய ஞான சபை ஏற்படுத்துவதற்கு 5 ஆண்டுகளுக்கு முன்பே சத்திய தர்மசாலையை பெருமான் ஏற்படுத்தியுள்ளார்கள். தர்மசாலை திறப்பு விழாவும் கட்டிடசாலை அடிக்கோள் விழாவும் ஒரே நாளில் தொடங்கியதை நோக்கின் விரைந்து விரைந்து வம்பின் உலகிலே என்ற வாசகத்தின் செயலாக்கத்தை காணலாம். உயிர் இரக்கத்தை நடைமுறை வாழ்வில் செயல்படுத்த தர்மசாலையே உயர்வான வழியாகும். தர்மசாலையில் உணவளிப்பதால் ஊரில் உழைக்கும் மக்கள் குறைவார்கள், சோம்பேறிகள் உருவாகுவார்கள் என்று நிறைய பேர் எண்ணுகிறார்கள். இது முற்றிலும் தவறான கண்ணோட்டமாகும். ஏனெனில் சத்திய தர்மசாலையில் வழங்கப்படுவது வெறும் உணவல்ல, உணர்வு. சாதாரண உணர்வல்ல, சன்மார்க்க உணர்வு. அருட்பெரும் ஜோதி மகா மந்திரத்தை முறையாக ஜெபித்து உண்பதால் இங்கு உணவில் மந்திர அலைகளும் அதிர்வுகளும் உள்வாங்கப்பட்டு உணவு சாத்வீக உணர்வை, ஆன்மீக உணர்வை மருந்தாக செயலாக மாறுகிறது. தர்மசாலையால் புனிதனாகிறான். மற்றும் தர்மசாலையில் கொடுப்பவரும் வாங்குபவரும் இறைநிலை சிந்தனைக்கு, ஆன்மீக உணவிற்கு உயர்த்தப்படுகின்றார்கள். இதனால் பூர்வ வினைகள் முற்றிலும் ஒழிக்கப்படுகின்றது. நீடித்த வியாதி, தீராத குறைகள், பல்வேறு கவலைகள், பிரச்சனைகள் போன்ற எதிர்மறை செயல்கள் நீங்கி தனி மனிதனும் ஊரும் சமுதாயமும் நல்வழிப்படுத்தப்படுகிறார்கள். இதனை அடுத்து தர்மசாலையில் வைத்தியசாலை உருவாகி அது பல்வேறு நிலைகள் கடந்து யோகசாலையாக, ஞானசாலையாக, அறச்சாலையாக மாறி மனிதனை புனிதனாக்கும். சன்மார்க்க நெறிமுறைகளை நிறைய கேள்விப்படுகிறோம். செய்ய வேண்டும் என்ற ஆவல் உண்டாகிறது. ஆனால் நடைமுறைப்படுத்த வேண்டுமெனில் நமது பூர்வ வினைகள் நம்மை தடுத்து நிறுத்துகிறது. இவைகளை ஒழிக்க, கர்மாக்களிலிருந்து விடுபட நாம் ஜீவகாருண்ய செயலை, உயிர் இரக்க நிலையை பின்பற்ற வேண்டும். ஆகவே சன்மார்க்க நிலையின் அடிப்படை ஜீவகாருண்யமாக இருக்கிறது. இன்றைக்கும் பல ஊர்களில் சத்திய ஞான சபை கட்ட முயற்சித்தும் இன்னும் பிற செயல்களை ஆரம்பித்து நிறைவேற்ற முடியாமல் திணறுகிறார்கள். ஏனெனில் முறையான தர்ம செயல், பசி நீக்கும் அறப்பணியை, அன்னதான ஞான பணியை, அடிப்படை சன்மார்க்க பணியை அலட்சியமாக புறக்கணிப்பதால் நிறைய வருடங்கள் சங்க ஆண்டு விழா கொண்டாடுபவர்களும் மாநாடு பெருவிழா நடத்துபவர்களும் முதலில் சத்திய தர்மசாலை நிலைப்படுத்த வேண்டும். இது நமக்கு எதுவும் தடை தர வாய்ப்பில்லை. ஓடுகின்ற சன்மார்க்க நடுவிலிருந்து உலாவுகின்றேன், நானே சன்மார்க்கம் நடத்துகின்றேன் என்ற சத்திய வாசகத்தில் வேறு நம்பிக்கை கொண்டு இவ்வறிய உயர்ந்த தர்ம பணியில் ஈடுபட வேண்டும். நன்றி, வணக்கம்.